Praise the Lord. Hallelujah. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். இயேசுவே, உம்மை வணங்குகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமம் சிறந்தது என்று துதிக்கிறோம். உம்முடைய நாமத்திற்கு தீவுகள் காத்திருக்கிறபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தீவுகள் தோறும் உம்முடைய நாமம் மகிமையுள்ளதா இருப்பதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயமானவருடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவருடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜாதி ராஜாவே, தேவாதி தேவனே, மகிமையுள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, இரக்கமுள்ளவரே, தயை உள்ளவரே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். வானத்திலும் பூமியிலும் பரிசுத்தர் என்கிற நாமம் உடையவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். சதா காலங்களிலும் எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற எங்கள் ராஜாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா சூழ்நிலைகளிலேயும் எங்களை ஆட்கொண்டு நடத்துகிறவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மீறுதல்களை, எங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் அவைகளை எங்களை விட்டு விலக்கி ரட்சிக்கிறவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையுள்ளவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தயாபர பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, அதிகாலையிலே எங்களை ஆட்கொள்ளுகிறவரே, உம்மை துதிக்கிறோம். அதிகாலை தோறும் உம்முடைய கிருபைகள் புதியவைகளாய் இருப்பதற்காக உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியாய் இருக்கிற எங்கள் ராஜாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே, நீர் மகிமையான தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். சகலத்தையும் செய்து முடிக்க திராணி உள்ளவரே, செய்து முடித்திருக்கிறவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் உயர்ந்தது என்று சொல்லி உம்முடைய நாமத்தை நாங்கள் போற்றி, உம்முடைய நாமத்தை புகழ்ந்து, உம்முடைய நாமத்துக்குரிய துதிகளை செலுத்தி உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். தகப்பனே, நீர் எவ்வளவு மகா பெரிய தேவன் என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் விளங்கிக் கொள்ளும்படியாக பிரகாசமுள்ள மனக்கண்களை எங்களுக்கு தந்து, உம்முடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே எங்களை நடத்துகிறீர். அதற்காய் உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை எல்லா விதத்திலும் பராமரிக்கிறவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்முடைய நாமம் எத்தனை பெரியது என்பதை நாங்கள் நினைக்கும் போது, உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்க ஆண்டவரே முற்படும் போதெல்லாம் உம்முடைய நாமத்தின் பிரசன்னத்தை எங்கள் ஆவி ஆத்தும சரீரங்கள்ல விளங்க பண்ணுகிற தயவுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய அனுகூலமான கரம் எங்களை வழிநடத்துகிறது என்ற நம்பிக்கை உள்ளவர்களாய் உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இருக்க அவர்களைப் போல
மாறின எங்கள் தேவன் எங்கள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் ரட்சிப்பதற்காக உம்முடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் மரணத்திலே ஊற்றி மரண பயத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே அழித்து ஜீவ காலமெல்லாம் அவனுடைய மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளான யாவரையும் ரட்சிக்கிறவரே, நம்முடைய கிருபையுள்ள நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஒருவரே அதிசயங்களை காண பண்ணுகிற தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் தப்பின சிலரை மீதியாக வைத்திருக்கிறது உம்முடைய அநாதி கொஞ்ச நேரம் கிருபை ஆண்டவரே. இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலே, உம்முடைய ஊழியத்திலே, உம்முடைய சபையிலே, உம்மை நம்புகிற இடத்திலே எங்களுக்கு ஒரு இடத்தை கொடுத்து எங்களை கிருபையாய் நடத்துகிற அனந்த பாக்கியத்திற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து பிலேயாமின் கண்களை திறந்து தேவ தூதனை காணும்படி செய்தவர். ஆகாரின் கண்களை திறந்து அவளோடு பேசி யெகோவா ஈரே என்ற நாமம் உடையவர். இந்த காலை வேளையிலே எங்கள் கண்களையும் பிரகாசிப்பிக்கிற இந்த கொஞ்ச நேரம் கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் மீது இருந்த எல்லா அடிமைத்தன நுகத்தை முறித்து ஆண்டவரே எங்கள் கட்டுகளை அறுத்து எங்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுபடும்படி எங்களுக்கு உயிர் கொடுத்த உங்க கொஞ்ச நேரம் கிருபைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மால எங்கள் ஆவி ஆத்தும சரீரத்திலே உம்முடைய கொஞ்ச நேரம் கிருபையை காலைதோறும் புதியதாக விளங்க பண்ணுகிறதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. தொடர்ந்து எங்கள் இருதயத்தின் தியானமும் என் வாயின் வார்த்தைகளும் உம்முடைய சமூகத்திலே பேசுகிற எனக்கும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் பிரீதியாய் இருப்பதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வணங்கி வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தொடர்ந்து கொஞ்ச நேரம் கிருபையை குறித்து சிந்தித்து வந்த நாம் கொஞ்சம் என்கிற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து கொண்டிருக்கிற நாம் நேற்றைய தினத்திலிருந்து பராமரிக்கிற தேவன், பராமரிக்க வேண்டிய நாம் எப்படியெல்லாம் பராமரிக்க வேண்டும் என்று சிந்தித்தோம். இந்த காலை வேளை கூட நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கொஞ்சம் என்கிற தலைப்பிலே எலியாவை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எலியா கருத்தாய் ஜெபித்து 3.5 வருடம் மழை இல்லாமல் போன சூழ்நிலையிலே ஆண்டவர் அவனை கேரித் ஆற்றங்கரிலே போய் இரு, அதிகாலையிலே காகங்கள் உன்னை போஷிக்க வரும்
என்று சொன்னார். அப்படியெல்லாம் அவன் செய்து இப்பொழுது ஆண்டவர் நேற்றைய தினத்தில் நான் படித்தது போல, நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். ஒவ்வொரு வார்த்தைக்கும், ஒவ்வொரு எழுத்துக்கும், ஒவ்வொரு உறுப்புக்கும் அர்த்தங்கள் இருக்கிறது. அதற்கான தேவனுடைய மகிமையான வார்த்தைகள் வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நேற்று தினத்திலே சொன்னேன், பராமரிக்கும்படி. யோசேப்பு தன் சகோதரர்களை தன் தகப்பன் இறந்து போன பிறகும் அவர்களை பழி வாங்காமல் அவருடைய தப்பிதங்களை எல்லாம் மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை பராமரிக்கிறான். அவன் சொன்ன ஒரு வார்த்தை, நீங்களோ எனக்கு தீமை செய்தீர்கள், உண்மைதான். அந்த நேரத்தில் எனக்கு அது தீமைதான், பெரிய கஷ்டம்தான். ஆனால் தேவன் அந்த தீமையை அவர் சொன்னது நிறைவேறும்படி அதை எல்லாருக்கும் நன்மையாக மாற்றினார் என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எதற்காக அதை அப்படி மாற்றினார்? உங்களுக்கு ஜீவ ரட்சணை செய்வதற்கும் எகிப்திலே இருக்கிற சகல ஜனங்களையும் ஜீவனை காப்பாற்றுவதற்கும் அப்படி கர்த்தர் செய்தார் என்று சொன்னார். இந்த நாளிலே இன்னொரு சம்பவத்தை நாம் வாசிக்க கேட்கலாம் அல்லது வாசிக்கலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 32வது வசனம். பர்சீலா 80 வயது சென்ற கிழவனாய் இருந்தான். ராஜா மக்னாயீமிலே தங்கியிருக்கும் மட்டும் அவனை பராமரித்து வந்தான். அவன் மகா பெரிய மனுஷனாய் இருந்தான். இது உங்களுக்கு எல்லாருக்கும் கண்ணை கட்டி காட்டுல விட்டது மாதிரி இருக்கும். ஆனாலும் கர்த்தர் நம்மை கிருபையாக நடத்துகிறார். இந்த பர்சீலா என்பவன் ராஜாதி ராஜாவாகிய தாவீதனுடைய சிநேகிதனாக இருக்கிறார். அன்பானவர்களே, தாவீது அப்சலோமுக்கு பயந்து தப்பி ஓடி போகிற போது, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், தாவீதின் குமாரனாகிய அப்சலோம் என்பவன் தனக்கு தானே ஒரு சிலரை படையாக சேர்த்து கொண்டு ராஜாவுக்கு எதிராக எழும்புகிறார். இந்த அப்சலோம் தாவீதனுடைய ஒரு குமாரனை கொன்று போட்டவன். ஓடி போய் ஒளிந்து கொண்டான். யோவாப் அவனை திரும்பவும் கொண்டு வருகிறான். இந்த அப்சலோம் தனக்கு தானே படைகளை உருவாக்கி கொண்டு தாவீதை பட்டணத்தை விட்டு துரத்துகிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நேரத்திலே இந்த பர்சீலா 80 வயதுள்ள இந்த மனிதன் தாவீதுக்கு அனுகூலமாய் இருக்கிறான். தாவீதுக்கு அனுகூலமாய் இருந்த இந்த பர்சீலா 80 வயது உடையவன். ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக
ஒருவருக்கு அனுகூலமாய் இருப்பதற்கு வயது வரம்பு வித்தியாசம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்கள்ல நம்ம எல்லாரும் சொல்லுவோம், எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. அன்பானவர்களே, சரீரத்திற்கு தான் வயசு ஆகும். நம்முடைய ஆத்துமாவுக்கோ நம்முடைய ஆவிக்கோ வயது ஆவதில்லை. நம்முடைய ஆவி முதிர் வயது அடைவதில்லை. நம்முடைய ஆத்துமா முதிர் வயது அடைவதில்லை. சரீரம்தான் முதிர் வயது அடையும். நாட்கள் வருஷங்கள் போக போக அந்த இளம் பிராயத்தில் இருந்த பெலன் குறுகி, கிராமத்துல இப்படி சொல்லுவாங்க, 10லே பசலி. 10லே பசலின்னா 10 வயசுல அப்படியே துடிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, 5ல் வளையாதது 50லும் வளையாதுன்னு. நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், 5ல வளையாததை 50லேயும் ரட்சித்து வளைய வைக்க தேவனால் கூடும். 10லே பசலி, 20லே இறுக்கம். 20லே இறுக்கம். யார் பேச்சையும் கேட்க மாட்டான். அம்மா பேச்சையும் கேட்க மாட்டான், அப்பா பேச்சையும் கேட்க மாட்டான், படிக்கிற ஸ்கூல்ல ஆசிரியர் பேச்சையும் கேட்க மாட்டான், ஆசிரியை பேச்சையும் கேட்க மாட்டான். என்ன நினைக்கிறானோ அதை செய்யும் வயசு. ஓடுற பாம்பை எட்டி மிதிக்கிற வயசுன்னு சொல்லுவாங்க. அது எனக்கு பொருந்தும் நினைக்கிறேன். ஆமா, எந்த பாம்பா இருந்தாலும் தைரியமா பிடிச்சிருவேன். தலையெல்லாம் அடிச்சுக்கிச்செல்லாம் இல்லை. பின்னால வாழை பிடிச்சு 2 சொட்டு கீழே போட்டுருவேன். அது அப்படியே படுத்துக்கும். நல்ல பாம்பெல்லாம் தலையை பிடிச்சு ஒரு கல் எடுத்து அதனுடைய கூர்மையான 2 பற்களையும் மேல கீழே இருக்கிற எல்லா பல்லையும் தட்டி எடுத்துறது. அந்த சைட்ல இருக்கிற 2 பல்லு தட்டி எடுத்துட்டாவே அந்த விஷ பையில இருக்கிற விஷம் எல்லாம் வந்துடும். மற்ற எல்லா பல்லுகளை தட்டிட்டா விஷம் சுரக்காது, எந்த உடல்லையும் கடத்த முடியாது. வச்சு விளையாட்டு காட்டுவேன். அப்படியெல்லாம் ஒரு வயசு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 30ல மூர்க்கம். 30 வயசுல ரொம்ப எதுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா 2 பிள்ளைங்க பிறந்துட்டா ரொம்ப மூர்க்கமா இருப்பான். தீமைக்கு மாத்திரம் இல்ல, நன்மைக்கும் ரொம்ப துணிவா இருப்பான். எதை சொன்னாலும் செய்யக்கூடிய அந்த வயசு, கீழ்ப்படிய பண்ணுகிற வயசு. 30ல மூர்க்கம், 40ல நாட்டம். 40 வயசுல நாட்டம். 40 வயசுல எல்லாம் நாடி தேடி அப்படியே அந்த நாட்டம், எல்லாத்தின் மேலே ஒரு நாட்டம். ஒரு வீடு வாங்கணும், பைக் வாங்கணும், இப்படி எல்லாமே இருக்கும். 50ல ஆட்டம். சிலருக்கு 50லயே இப்படி 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 தலையெல்லாம் ஆடும், கைகாலெல்லாம் கிடுகிட்டு நடுங்கும். இந்த சுகர் இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா, எனக்கும் அந்த சாப்பிட்ற நேரத்துக்கு உடனே சாப்பிடலன்னா கைகாலெல்லாம் டைப் அடிக்க ஆரம்பிக்கும். 50ல ஆட்டம். 60ல ஓட்டம். 60ல ஓட்டம். 70ல கல்லறை தோட்டம். இதுதான். ஆனா இங்க 80 பைபிள் சொல்லுது, பலத்தின் மிகுதியினால் 70 வயசு. ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம். என்னாகமத்துல காலேபை குறித்து நாம் பார்க்கிறோம், யோசுவாவிலையும் பார்க்கிறோம். யோசுவா கிட்ட காலேப் வந்து நிற்கிறார். காதேஸ் பர்னேயாவிலிருந்து ஆண்டவர்
என்னை வேவு பார்க்க மோசே வேவு பார்க்க அனுப்பின போது 45 வயது. இப்போ கானான் தேசத்துக்கு வந்து எனக்கு 85 வயது. இந்த வயதிலும் 45 வயதுல எப்படி எரிகோவில போய் ராகாப் என்கிற வேசிக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்கு எனக்கு பலன் இருந்ததோ, அதே பலன், அதே ஆசீர்வாதம் இப்பொழுது எனக்கு இருக்கிறது. அந்த பலன் இப்பொழுது எனக்கு இருக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பலன் குறையவில்லை. இந்த எபிரோன் மலை நாட்டை எனக்கு தாரும் என்று சொல்லுகிறான். மலை நாட்டை அவன் சுதந்திரிக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த தாவீது தப்பி ஓடும்போது அங்கே பர்சிலா என்கிற இந்த மனிதன், நீங்க 18, 17 வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த பர்சிலா என்ற முதிர் வயதுள்ள இந்த மனிதன் தாவீதுக்கு உணவு கொடுக்கிறவனாய், அவனை பராமரிக்கிறவனாய் இருந்தான். சில நேரங்கள்ல பராமரிப்பதற்கு வயது வரம்பு தேவையில்லை என்பதை இதிலே நாம் கண்கூடாக பார்க்க முடியும். அப்படிப்பட்டதான அந்த வயதிலே தாவீதை உணவு கொடுத்து அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து பராமரிக்கிற இந்த பர்சீலா 80 வயதாய் இருந்தான். பாருங்கள் பிரியமானவர்களே, அப்சலோம் காட்டிலே ஒரு மரத்திலே தொங்கிக் கொண்டிருந்த போது யோவாப் அவனை கொன்று போடுகிறார். பிறகு ராஜா எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது இந்த பர்சிலாவை பார்த்து அருமையான காரியத்தை சொல்லுகிறார். பாருங்க, முப்பத்தி 1வது வசனம். கீலேயாத்தியனாகிய பர்சிலாவும் ரோகிலும் இருந்து வந்து யோர்தான் மற்றும் ராஜாவை வழிவிட்டு அனுப்ப அவனோடு கூட யோர்தானின் துறை மட்டும் கடந்து வந்தான். பர்சிலா 80 வயது சென்ற கிழவனாயிருந்தான். ராஜா மக்னாயிமிலே தங்கியிருக்கும் மட்டும் அவனை பராமரித்து வந்தான். அவன் மகா பெரிய மனுஷனாயிருந்தான். ராஜா பர்சிலாவை நோக்கி, நீ என்னோடு கூட கடந்து வா, எருசலேமிலே உன்னை என்னிடத்தில் வைத்து பராமரிப்பேன் என்றான். பர்சிலா ராஜாவை பார்த்து, நான் ராஜாவோடு கூட எருசலேமுக்கு வர நான் இன்னும் உயிரோடு இருக்கும் ஆயுசு நாட்கள் எம்மாத்திரம். இப்பொழுது நான் 80 வயதுள்ளவன். இனி நலமானது என்னதென்றும் தீதானது என்னதென்றும் எனக்கு தெரியுமோ? புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் உமது அடியேனுக்கு ருசிகரமாய் இருக்குமோ? சங்கீதக்காரிகளுடைய சத்தத்தை இனி கேட்க கூடுமோ? உமது அடியேனாகிய நான் இனி ராஜாவாகிய ஆண்டவனுக்கு பாரமாய் இருக்க வேண்டியது என்ன? அடியேன் கொஞ்சம் தூரம் யோர்தான் மட்டும் ராஜாவோட கூட வருவேன். அதற்கு ராஜா எவ்வளவு பெரிய உபகாரத்தை எனக்கு செய்ய வேண்டியது என்ன? நான் என் ஊரிலே மரித்து என் தாய் தகப்பன்மார் கல்லறையிலே அடக்கம் பண்ணும்படிக்கு உமது அடியான் திரும்பி போக மட்டும். ஆனாலும் இதோ உமது அடியானாகிய கிம்காம்
ராஜாவாகிய ஆண்டவனோடு வருவான், உம்முடைய பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்யும் என்றார். நல்லா கவனிங்க. கிம்காம், நம்ம சர்ச்சில் கூட யாருன்னா ஒரு ஆண் பிள்ளை பிறந்தான்னா அவனுக்கு கிம்காமன் வைக்கலாமான்னு எனக்கு இப்ப யோசனை வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமா இருந்து சுவேதாவுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தா அவனுக்கு கிம்காமன் வச்சிடலாம், இல்ல நிவேதாவுக்கு பிறந்தாலும் வச்சிடலாம். இந்த கிம்காம் பர்சீலாவின் மகன். ஒரு தகப்பன் ராஜா கூப்பிட்ட உடனே அவனோடு போய் இருந்து சுகபோகமா இருக்க விரும்பாமல், நான் நலமானதையும் தீதானதையும் அனுபவிக்கிற வயசு எனக்கு இல்லை ஐயா, என் மகன் கிம்காம் வருவான், அவன் உம்முடைய பார்வைக்கு முன்னாலே இருப்பான், அவனுக்கு நலமானதை செய்யும் என்று சொல்லுகிறதை பார்க்க. இப்படி ஒரு சில தகப்பன்மார்களுக்குத்தான் அந்த இருதயம் இருக்கு. இந்த ராஜா பர்சீலாவை பராமரிக்கும்படி தன்னோடு அழைக்கிறார். ஆனால் பர்சீலாவோ தன் மகனை அனுப்புகிறார். இவனுக்கு உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை செய்து அவனுக்கு உதவுங்க. ஆனால் ராஜாவுடைய இருதயம் பாருங்க, பர்சீலாவையும் பராமரிக்கிறான், கிம்காமையும் பராமரிக்கிறான். அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ நல்லா நம்ம பார்த்து கொள்ளுங்க. நம்முடைய ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நம்மை மாத்திரமல்ல நம்முடைய பிள்ளைகளையும் பராமரிக்கிறதுல உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேரு கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும்? கைகளை தட்டி. நம்முடைய ஆண்டவர் நம்மை பராமரிக்கிறதுல உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அப்படியானால் நாம் எவ்வளவு உண்மையா இருக்க வேண்டும்? நம்மை பெற்றவர்களை நாம் எவ்வளவு பராமரிக்க வேண்டும்? உற்றார் உறவினர்களை நாம் எவ்வளவு பராமரிக்க வேண்டும்? உனக்கு பொருள் இருக்கும் போது மற்றவர்களை நேசிக்க மறவாதே என்று நம்முடைய வேதம் சொல்லுகிறது. வசதி வாய்ப்புகள் இருக்கும் போது மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுவதிலே யோசிக்காதேன்னு சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய சபையில நம்முடைய சகோதரி பேபி இருக்கு. தொழுநோயினால் பாதிக்கப்பட்டதோ அல்லது தீக்கு எரிந்து அப்படி ஆனதோ தெரியாது. ஆனால் டாக்டருக்கு சொல்றாங்க, மோகன் டாக்டர் சொன்னார், அது தொழுநோய் தான் பாஸ்டர், உங்களோட வச்சிருக்கிறது தான் எனக்கு ஆச்சரியமா இருக்குது. இப்படி எந்த பாஸ்டரும் செய்ய மாட்டார். அந்த சகோதரி சர்ச்சில் வந்து அந்த கைகளை வைத்து பணிவிடை செய்கிறது. எத்தனை பேர் அவங்கள பராமரிக்கிறோம்? நம்முடைய சர்ச்சு சார்பாக, மனதுருக்க ஜபவீட்டின் சார்பாக நான் அவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்பேன். ஆனா அந்த சகோதரி அதை வாங்கிட்டு 500 ரூபாய் என் கையில கொடுத்து ஜபம் பண்ணிக்கும். இப்ப நம்ம சபையில இருக்கிறவங்க ஆளுக்கு 50 ரூபாய் கொடுத்தா கூட அது மாசமெல்லாம் அவளுக்கு டீ செலவுக்கு உபயோகப்படும். OAB பென்ஷன் வாங்குது. இன்னைக்கு ஒரு மனுஷன் உயிர் வாழ்வதற்கு குறைஞ்சது 4000 ரூபாய் 5000 ரூபாய் இருந்தாலும் அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மை பார்க்கிற பேசுகிறவர்களை ஒரு பராமரிக்கிற அந்த இருதயம் நமக்கு வேணும். அவ்வளவா நம்ம செலவு பண்றோம்.
கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நான் டெய்லி பார்க்கிறேன், சாப்பிட்டு ஒரு புடி சாப்பாடாவது நாய்க்கோ கோழிக்கோ, எங்கெங்க கோழி வருது, நாய் தான் இருக்கு தெருவில், அதுக்கு சோத்த போட்டு தெருவில் போற வரவங்களாம் கடிக்க வைக்கிறோம். ஆனா நம்முடைய சம்பாத்தியத்தில ஒரு சின்ன தொகை 50 ரூபாய் எல்லாம் பெரிய காசே கிடையாது. ஒரு ஆளு ஒரு 50 ரூபாய் பேபிக்கு கொடுத்து உதவுனா அவளுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும்னு என் உள்ளத்துல தோணுது. அதை நான் சொல்றேன், நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, ஏற்றுக்கொள்ளாம போங்க, அது உங்க விருப்பம். பராமரிக்கணும், வயதுல முதிர்ந்தவங்களை பராமரிக்கணும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, அப்படியும் இந்த தாவீது ராஜா பர்சிலாவையும் பராமரிக்கிறான், கிம்காமையும் தன் அரண்மனையில உதவிக்காரனாக வைத்துக் கொள்ளுகிறான். எவ்வளவு பெரிய பிராட் மைண்ட் பாருங்க, பிராட் மைண்ட் அண்ட் டெப்த் மைண்ட் நம்ம ஒவ்வொருவருக்கும் வேணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாக. நமக்கு ஒரு நல்ல இருதயம் வேணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் பராமரிக்கணும். தாவீது ராஜா பர்சிலாவை பராமரித்தான். அவன் வனாந்தரத்திலே தன் மகனுக்கு பயந்து ஓடி ஒளிந்து கொண்ட நேரத்திலே பர்சிலா கழுதைகளின் மேலே ராஜாவுக்கு தேவையான, அவரோடு இருக்கிற அத்தனை பேருக்கும் தேவையான உணவுகளை அவன் கொடுத்து பராமரித்தான். இப்போது ராஜா அவனை ஜீவனுள்ள நாளெல்லாம் அவனை பராமரிக்கிறான். அவன் மகனையும் பராமரிக்கிறான். ஒரு முக்கியமான சம்பவம் பாருங்க. சவுலுக்கு ஒரு குமாரன் தான், மோவி போசேத்னு சொல்லி. அவனை ராஜா சவுலுடைய குமாரன் என்று விட்டு விடாமல் 2 கால்களும் வழங்காதவன் அவனை அனுதினமும் தன் பந்தியில அசனம் பண்ண வைக்கிறான். அசனம்னா சாப்பிட வைக்கிறது. திருநெல்வேலி பக்கம், கன்னியாகுமரி பக்கம் போனீங்கன்னா அவங்க அசன பண்டிகைன்னு நடத்துவாங்க. பெந்தகோஸ்த கோயில நடத்த மாட்டாங்க. சிஎஸ்ஐல ஆர்சியில அசன பண்டிகை. ஊருக்கெல்லாம் அறுசுவை உணவு போடுவாங்க. நல்லா ஆடு வெட்டி சமைச்சு அத்தனை பேருக்கும் போடுவாங்க. சபையில உள்ளவங்களுக்கு மாத்திரம் இல்ல, எல்லாருக்கும் போடுவாங்க. அதுக்கு பேர் அசன பண்டிகை. சாப்பிடுறதுக்கு ஒரு பண்டிகை. ஆனா நம்ம என்ன பண்றோம், யாரெல்லாம் வர்றாங்கன்னா ஒழிச்சு வச்சிடறோம், இல்ல மூடி வச்சிடறோம். இந்த வெளிப்படை இல்லை. இந்த வெள்ளைக்காரன் சொல்லுவான், கோச்சிக்காதீங்க, சாப்பிடுறத தாப்பால் போட்டு வீட்டுக்குள்ள சாப்பிடுறீங்க, இது போறத தாப்பால் போட்டு போறதுக்கு பதிலா வனாந்திரத்துல போய் உட்காந்துக்கிறீங்கன்னு சொல்லி கிண்டல் அடிச்சானா. யாரு? லால் மவுண்ட் பேட்டன் பிரபு. சுதந்திரத்துக்காக போராடுற ஒரு நபரை பார்த்து சொன்னானா, சாப்பிடுறதுக்கு கதவை சாத்திக்கிறீங்கயா, ஆனா எதுக்கு வனாந்திரத்துல போய் உட்காருங்க ஆணும் பெண்ணும். முதல்ல வனாந்திரத்துல போறதுக்கு நிறுத்திட்டு வசனம் சொன்னாராம், மோசே சொன்னது. உன் கையில ஒரு குச்சி எடுத்துக்க, ஒரு சொம்புல தண்ணி எடுத்துக்க, அந்த குச்சியால பள்ளம் தோண்டி மலை ஜலாதிக்கு இரு, வனாந்திரத்து ஜனங்களுக்கு. அப்படி போய்
கொச்சியில தோண்டி அதுல மலை ஜலாதி இருந்த பிறகு வாஷ் பண்ணிட்டு அது மண்ணை போட்டு மூடிட்டு வந்துருவாங்க. ஆனா இன்னைக்கு இந்தியாவில மண்ணை போட்டு மூட வேண்டியதை வெளியே காய வைக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஊர்ல இருக்கிற மாடுங்கள்லாம் சாணம் போடுது. அப்படிதான் வாசல்ல மாடு சாணம் போட்டு இருந்தது. அது அப்படியே இருந்தது. கையில அள்ளி போடலான்னு எடுத்து ஒரு பேப்பர்ல போட்டு கொண்டு போறேன். அது சாணமா இருக்கிற வரைக்கும் ஒண்ணுமே தெரியல. அதுக்கு பிறகு அந்த கையில எடுத்து அந்த பேப்பர்ல போட்டவன்னு அந்த நாறு நாறுது. ஏன்னா அது பிள்ளைங்க மேயும் பேப்பருங்களை தின்னு பிளாஸ்டிக்களை தின்னு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த பராமரிக்கிற அபிஷேகம் நமக்கு வேணும். தாவீது ராஜா மேல இருந்த அந்த பராமரிக்கிற அபிஷேகம் பர்சிலா மேல இருந்து. பர்சிலா ராஜாவை பராமரித்தான் வனாந்தரத்துல. ராஜா திரும்ப எருசலேமுக்கு வரும்போது, வாங்க ஐயா தகப்பனே, என் கூட வா, நான் உன்னை பராமரி. ஆனாலும் அவன் இருந்த அந்த கிராமத்துல வைத்து ராஜா அவனுக்கு குறைவின்றி பராமரித்தான். அவனுடைய மகனை தன்னுடைய ராஜ்யத்தின் பகுதியில கொண்டு வந்து ராஜாசனத்தில அமர்ந்திருந்து அவனுக்கு நல்ல உத்தியோகம் கொடுத்து பராமரிக்கிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உயர்த்தப்படும் போது உங்களை எல்லாரையும் என்னிடமாய் இழுத்துக் கொள்வேன். இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னிடத்துல வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. இன்னைக்கு எத்தனை பேரு நம்ம வீட்டு பிள்ளைங்களை நேசிக்கிறோம், பார்க்கிறோம். அடுத்த வீட்டு பிள்ளைங்க வந்தாங்கன்னா பொம்மைங்களை எடுத்து ஒலிக்க வச்சிடறோம். ஆனா எங்க வீட்டு பிள்ளை பொம்மை எடுத்து கொடுத்து அனுப்பிச்சிட்டு போயிட்டா எத்தம்போ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்க அரக்கோணத்துல இருக்கும்போது அப்படிதான் ஒரு சகோதரி ஆரோனுக்கு ஒரு நல்ல குதிரை, அதுல உட்கார்ந்து அவன் இழுத்துன்னு போலாம், அவனும் கயிறு கட்டி இழுத்துன்னு போவான். ஒரு ஊழியக்காரன் பொண்ணு வீட்டுக்கு வந்தது. அதை பார்த்து எனக்கு இது வேணும் மம்மின்னு அழுதுச்சு. வேணுமாம்மா, அழாத, அங்கிள் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி அவன் போகும்போது ஒரு கட்டப்பையில அந்த குதிரைய போட்டு எடுத்துக்கின்னு போன்னு சொன்னேன். பாவம் எங்க வீட்டம்மா அமைதியா பார்த்துக்கின்னு இருக்குது. இவன் அழுதான். இவனுக்கு சொல்லி கொடுத்தேன், தம்பி நம்ம கிட்ட ஒன்னு இருந்து இன்னொருத்தர் அதை விரும்புறாங்கன்னா அதை கொடுக்கறது நல்லது தம்பி அப்படின்னு சொன்னவன அவன் ஏத்துக்கிட்டு, சரிங்க டாடி நீங்க சொன்ன மாதிரியே செய்யுங்க, நல்லது அப்படின்னு ஆயிட்டான். ஆனா இன்னைக்கு எவ்வளோ பேருக்கு உதவி செய்யறோம். உதவி பெற்றுக் கொள்றவங்க நமக்கு உபதிரவம் மாறுறாங்களா அனுகூலமா மாறுறாங்களா அப்புறம் கதை. அவங்க எப்படின்னா மாறி போறாங்க. உனக்கு செய்ய திராணி இருக்கும் போது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் போகிறது பாவம். உனக்கு திராணி இருக்குதா, செய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு திராணி இருக்குது, திராணி இல்லாத யாரும் இல்லை. நேற்று தினத்துல எங்க மக்களாம் டீம்ல அதுதான் சொன்னேன். சின்ன ஊழியக்காரன் பெரிய ஊழியக்காரெல்லாம் இல்லப்பா. எனக்கு ஒருவன் ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் தான் சொன்னேன். நான் கூட ஆரம்ப காலத்துல வாழைப்பழத்தோல சாப்பிட்டு வாழ்ந்திருக்கிறேன். ஈர துணிய வயிற்றுல சுத்தி படுத்து இருந்து இருக்கிறேன். ஆனா இன்னைக்கு சொன்னா நம்புவாங்களா? நம்ப மாட்டான். நான் அப்படி இருந்தவனதான் இன்னைக்கு உங்களுக்கு முன்னால ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாருன்னா அதற்கு ஒரே காரணம் முழங்கால் யுத்தம், கண்ணீரின் ஜெபம், வேத வாக்கியங்களை பகுத்து போதிக்கிற இந்த தைரியம் ஒவ்வொருவருக்கும் வேணும். இருக்கும்போது கர்த்தர் மேன்மையாக வைப்பார்.
கீழாக வைக்க மாட்டாருன்னு சொல்லி பேசினேன். நேற்றைய தினத்துல நம்ம எங்க டீம்ல பேடு வாசிக்கிற பாஸ்டர் அருண்குமார் அவருடைய தகப்பனார் மரித்து போனார். நேற்றைய தினத்துல போய் எல்லாம் பார்த்து எங்களால் இயன்றதை அவங்களுக்கு செய்து இரவு எங்க ஜெய்சலன் பிஷப் ஐயா வீட்டுல ராத்திரி 9:30 மணிக்கு கொண்டு வந்து என்னை விட்டுட்டு பிறகு சென்னைக்கு போனார். பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றை நல்லாக நாம் கவனிக்க வேண்டும். நமக்கு செய்ய திராணி இருக்குதா? செய். எவ்வளவு பெஸ்டா செய்ய முடியுமோ செய். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த திராணியை ஏற்படுத்துகிறது கர்த்தர். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கு பலன் கொடுக்கிறவர் கர்த்தர். அதான் மலை பிரசங்கத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுவார், இரக்கம் உள்ளவர்கள் இரக்கம் பெறுவார்கள் சொல்லி. இரக்கம் இல்லாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு. ஆகவே இந்த காலை வேளையிலே நாம் பராமரிக்க வேண்டும். வேதம் அழகாய் சொல்லுகிறது. சங்கீதம் 133 நாம் இப்படியாய் வாசிக்க முடியும். வாசிங்க பார்க்கலாம். 133:1 இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எஸ், எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. ஆரோனின் சிரசின் மேலே ஊற்றப்பட்ட அபிஷேக தைலமாகிய கிரீடம் இன்றைக்கு நம்மேலையும் வைக்கப்பட்டிருக்கிறது. அவன் தலையிலே ஊற்றப்பட்ட அந்த தைலம் அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவன் அங்கிகளின் மேலே இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாயிருக்கிறது. ஆகவே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கைகளை கூப்பி உங்களிடத்திலே பணிவாக ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறேன். உன் வீட்டிலே இருக்கிற முதியவர்களை, வயதானவர்களை, பெற்ற தாய் தகப்பனை பராமரி. அவங்க நன்மையா இருக்கிறாங்களோ தீமையா இருக்கிறாங்களோ அதை பத்தி உனக்கு கவலை வேண்டாம். டோன்ட் பாதர் அபவுட். நீ பராமரி. உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எதற்காக நீ பராமரிக்கணும்? 10 மாதம் உன்னை வயிற்றுல சுமந்திருக்கிறான். நீ படிக்கிறதுக்கு உன்னை அடிச்சு பள்ளிக்கூடம் அமைச்சிருக்கிறான். 4 எழுத்து படிக்க வழிகாட்டி இருக்கிறான். ஆனால் உனக்கு ஒரு வசதி வாய்ப்பு வந்த போது, உனக்கு மனைவி பிள்ளைகள் வந்த போது, முதிர் வயது தாய் தகப்பனை கைவிட்டு கூடாது. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, அவங்க இப்படி பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க, அப்படி பேசினாங்க. பேசட்டும், பண்ணட்டும். உங்களை ஒரு மாதிரியா பார்க்கட்டும், இன்னொரு பிள்ளைய இன்னொரு பொண்ணை ஒரு மாதிரியா பார்க்கட்டும். அதை பத்தி உனக்கு கவலை இல்லை, கவலைப்படாத. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உனக்கு திராணி இருக்கும் போது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருக்காத. உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவதை மறக்காத. எஸ், என் மனைவி சரியில்லை, புருஷன், அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. எவ்வளவு காரியம் மறைமுகமா புருஷனுக்கு தெரியாம எவ்வளவு காரியம் பொருள் வாங்குற, புருஷனுக்கு தெரியாம எவ்வளவு தண்டல் வாங்குற, புருஷனுக்கு தெரியாம எவ்வளவு பணம் செலவு பண்ற, புருஷனை கேட்டா பண்ற, மனைவி கேட்டுட்டா செலவு பண்ற. எல்லாம் அப்படி இப்படி அதெல்லாம் இல்லை. நீ செய்ய வேண்டிய கடமைய செய், பராமரி. பசிலா தாவீதை பராமரித்தான்.
தாவீது பர்சீலாவையும் பராமரிக்கிறான், அவன் மகனையும் பராமரிக்கிறான். அந்த பராமரிக்கிற ஊழியம் ஒரு நாள் நம்மை வெட்கப்படுத்தாது. தயவாய் மறுபடியும் மறுபடியும் கேட்டுக்கொள்றேன், உனக்கு திராணி இருக்கிறதா? வயதான உன் தாயை, வயதான உன் தகப்பனை கொடுத்து உதவி பராமரி. உங்கூட வச்சிருக்க கஷ்டமா இருக்குதா? ஒரு ரூம் எடுத்து கூட தங்கவை. இல்லையா, ஒரு நல்ல பணம் கட்டி பராமரிக்க கூடிய ஒரு நல்ல ஹாஸ்டல்ல கொண்டு போய் சேர்த்து பணம் கட்டி அவங்கள பராமரி. எந்த பெற்றோருக்கும் தன் பேர பிள்ளைகள் மேல ஒரு அஃபெக்ஷன் இருக்கும், அவங்கள பார்க்கணும்னு இருக்கும். நிறைய சம்பவங்களை சோசியல் மீடியாவில பார்க்கிறோம், ஆனாலும் நமக்கு அறிவு வர்றதே இல்லை, புத்தி வர்றதே இல்லை. கற்றுக்கொள்வோம், பராமரிப்போம், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த காலை வேளையில பர்சீலாவை தாவீது பராமரிக்கும்படி தன் நாட்டுக்கு அழைத்த போது, இல்ல நான் வயசாயிடுச்சு நான் அங்கேயே இருக்கிறேன்னு சொல்லும் போது, அவனுக்கு செய்ய வேண்டிய 5 முட்டை 50 தவறாமல் கொடுக்கும்படி தாவீது ராஜா கட்டளை இடுகிறார். அவன் பெற்ற குமாரனாகிய கிம்காமை தன்னுடைய இடத்துல வைத்து பராமரிக்கிறான். தாவீதுடைய இடத்துல அவன் நல்ல ஒரு தலைவனாக கிம்காம் உருவாகிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, பராமரிப்போம், நம்மளால் இயன்றதை செய்வோம். கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். God bless you.